வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி யாருடைய விண்ணப்பம் எல்லாம் நிராகரிக்கப்பட்டதோ, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மேல்முறையீடு செய்து இன்னும் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படாத இருக்கோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு காரியங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்படும் போது இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணி யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி நிறைய பேர் தகுதியாக இருந்து அவங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரித்தாங்க. ஸோ நிராகரித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு நியரஸ்டாக இருக்கிற சேவை மலையாட்டு மேல்முறையீடு பண்ண சொல்லியிருந்தாங்க. மேல்முறையீடு பண்ணதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய விண்ணப்பத்தை திரும்பவும் நிராகரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணி எந்த ஒரு எஸ்எம்எஸும் வராதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணதில் 1,40,040 பேர் அவங்க இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு கண்டறிந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி அவர் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி அவங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு நீங்கள் மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் மேல்முறையீடு பண்ணி அவங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் புதுசாக மேல்முறையீடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணி உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பவும் தகுதியானவராக இருந்தால் கண்டிப்பாட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெளியான முக்கிய தகவல். அந்த தகவலே அவங்க சொல்லியிருக்காங்க. நான் காட்டி தரேன் உங்களுக்கு. இதுதான் இப்போ வெளியான தகவல். இந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக பார்த்தீங்கன்னா 1.48 லட்சம் பேர் இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்கப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு மெசேஜ் வரேன், உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரேன். அப்படி மெசேஜ் வந்தவங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி மேல்முறையீடு பண்ணவங்கள உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணி KMUT அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக சர்ச் கொடுத்துருங்க. நான் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதனுடைய மெயின் பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பார்த்துங்க, உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறியன்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜுக்குள்ளால் உங்களுக்கு போவோம். அதுதான் இதோட மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது யாருடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஓடிபின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். சென்ட் பண்ணால் உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணிடுங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருக்கு. அந்த கேப்சா நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணால் உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.